உங்க பேரு? என் பேரு வந்து தீக்ஷிதா. ஓகே. இது எந்த ஏரியா? இது வந்து அம்ஜிக்கரை. எங்க இந்த சர்வீஸ் நீங்க எப்படி பாத்தீங்க? யூடியூப்ல தான் வந்துட்டு அக்கா பார்த்துட்டு சொன்னாங்க. 2 பேரும் பண்ணிக்கலாம், க்ளீன் பண்றாங்க அப்படின்னு சொன்னதுதான். மெடிக்கல் ஷாப்ல எல்லா மெடிசனும் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் டெய்லி வேப்பில தேய்க்கிறது, அதுக்கப்புறம் அந்த நிறைய அதான் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, அந்த எல்லா மெடிகேஷனும் ஓரளவுக்கு யூஸ் பண்ணிருப்பேன். அதனால உங்களுக்கு ரிசல்ட் இருந்திருக்கா? அந்த டைமுக்கு மட்டும் இருக்கும். அந்த ஒரு 2 days இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துரும். அந்த ஈர்லாம் மறுபடியும் வந்துரும். அதுக்கப்புறம் ரொம்ப கிளீன் பண்ணதே வேஸ்ட்ன்ற அளவுக்கு ஃபீல் ஆகும். படிக்கும் போது கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இப்போ உங்க தலையில எந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. எடுக்கிறாங்கன்ற ஃபீல் தான் இருந்துச்சு. நீட்டா அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே வந்துட்டு நல்லா எடுத்துட்டாங்க. அப்படியே வந்து எடுத்ததே தெரியல, ட்ரீட்மெண்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரியே தெரியல. ஆனா அதுக்கப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லை. ஜாஸ்மின்ஸ் பியூட்டி லாட்ஜ் அக்காவ சேனலை இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாஸ்மின்ஸ் பியூட்டி லாட்ஜ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அதே நிக்சன் லைட்ஸ் தான். எந்த இடம், எப்படி இந்த ட்ரீட்மெண்ட் நமக்கு இந்த கஸ்டமர் நமக்கு வந்தாங்கன்ட்டு அந்த கஸ்டமர் மூலமாவே கேட்போம் வாங்க. உங்க பேரு? என் பேரு வந்து தீக்ஷிதா. ஓகே. இது எந்த ஏரியா? இது வந்து அம்ஜிக்கரை. எவ்வளவு நாளா இருக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனை? ஆக்சுவலி சின்ன வயசுல இருந்தே இருக்கு. ஆனா இப்ப கொஞ்சம் ரொம்ப அதிகமான மாதிரி ஃபீலிங். ஏன்னா தெரியல, காலேஜ் போனதுனாலயா அப்படி நிறைய ஆயிடுச்சு. ஓகே. இதுக்கு நீங்க எந்த அளவுக்கு இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க? மெடிக்கல் ஷாப்ல எல்லா மெடிசனும் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் டெய்லி வேப்பில தேய்க்கிறது, அதுக்கப்புறம் அந்த நிறைய அதான் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, அந்த எல்லா மெடிகேஷனும் ஓரளவுக்கு யூஸ் பண்ணிருப்பேன். அதனால உங்களுக்கு ரிசல்ட் இருந்திருக்கா? அந்த டைமுக்கு மட்டும் இருக்கும். அந்த ஒரு 2 days இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துரும். அந்த ஈர்லாம் மறுபடியும் வந்துரும். அதுக்கப்புறம் ரொம்ப கிளீன் பண்ணதே வேஸ்ட்ன்ற அளவுக்கு ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துரும். இது ரொம்ப வின்டர் சீசன் அப்படிலாம் இருந்தா வரவே வராது. அப்புறம் சம்மர் அப்படிலாம் வந்தா நிறைய வந்துரும். என்னடா இது, அப்படி கிளீன் பண்ணி நார்மலா போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. கஸ்டமர் கிட்டே நீங்க இப்போ கேட்டிருப்பீங்க, அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க, என்னென்ன மருந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க எந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க அப்படின்னு உள்ள இதையும் நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. இப்போ அவங்க தலையில எந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இந்த சீப்பு யூஸ் பண்ண போறேன். நிறைய பேர் இந்த சீப்புல தான் எல்லா ஈரு பேனும் வரும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது இல்ல. இந்த சீப்பு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு சிலர் எங்க கிட்ட கேட்டிருந்தாங்க, சீப்பு நீங்க டெலிவரி பண்றீங்களான்ட்டு. ஸோ இந்த சீப்ல உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்காது. சரி, இப்ப இந்த சீப்ல நம்ம எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சீப்பு வந்து இரும்புலான ஆனது, அதனால சிக்கு நல்லா உடைச்சிட்டு எடுக்க தெரியாதவங்க சிக்க நல்லா உடைச்சதுக்கு அப்புறம் இந்த சீப்பு யூஸ் பண்ணுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு அதிகமா யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது தலையில சென்சிட்டிவான ஸ்கின் அதிகம் பேருக்கு இருக்கும். ஸோ அது வந்து தலையை கண்டிப்பா பாதிக்கும். அதனால யாருமே இந்த சீப்பு அதிகமா யூஸ் பண்றதை தவிர்த்துறது நல்லது. எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை யூஸ் பண்ணுங்க. இப்ப நம்ம வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வீடியோ பார்க்க போறோம். அது மாதிரி கஸ்டமர் இப்போ அவங்களுக்கு முதல்ல நம்ம கொஞ்சம் வீடியோ எடுத்து காமிச்சிருக்கோம். ஸோ எந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க அப்படின்னும், இனி இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்குன்றதும் கஸ்டமர் வாயால கேட்போம் வாங்கப்போம். நீங்க இந்த இது வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கிளிப் எடுத்து காமிச்சோம். அதுல நீங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த சைடு உள்ள ரிசல்ட்டை பார்த்திருப்பீங்க. இப்ப எந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க? ரிசல்ட் இருக்குன்னு நம்புறீங்களா? நீட்டா எடுத்துட்டாங்க அக்கா. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப வலிக்கும்னு நினைச்சேன் அவங்க சொன்னதுக்கு. ஆனா வலிக்கவே இல்ல. ஓரளவுக்கு லைக் எடுக்கிறாங்கன்ற ஃபீல் தான் இருந்துச்சு. நீட்டா அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே வந்துட்டு
நல்லா எடுத்துட்டாங்க. அப்படியே வந்து எடுத்ததே தெரியல, ட்ரீட்மெண்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரியே தெரியல. ஆனா அதுக்கப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்ல, நீட்டா எடுத்துட்டாங்க. இந்த சூப்பரா அளவுக்கு இருக்கு. எதிர்பார்த்தீங்களா? ஒரு சைடு தான் நம்ம இன்னும் ஆஹ் எடுத்திருக்கோம். ஆமா ஆமா. நீங்க இந்த அளவுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? ஆக்சுவலி எதிர்பார்த்தேன், ஆனா நடக்குமா இல்லையான்னு ஒரு டவுட் இருக்கும்ல. ஆனா அந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சு. கிளியர் சூப்பரா ஆயிடுச்சு. இருக்கு. அப்போ டோட்டலா ஃபினிஷ் ஆகும்போது ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்கல்ல? அஃப்கோர்ஸ்க்கா. தேங்க்யூ. ஓகேப்பா. அப்பா. கஸ்டமர் வாயால கேட்டிருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ நாங்க கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எடுத்து காமிச்சிட்டு தான் பேசுறது. ஏன்னா அவங்க ரிசல்ட் அவங்களுக்கு தெரியணும்ல. நம்ம எந்த அளவுக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியணுன்றதுனால இந்த கிளிப் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ எடுத்து காமிச்சிருப்போம். ஸோ அதனாலதான் அவங்க கிட்ட ரிசல்ட் கேட்கறது. ஏன்னா அவங்க அதை ஃபீல் பண்ணணும். ஒரு பக்கம் எடுத்தது இன்னொரு பக்கம் எடுக்காதது உள்ள டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு தெரியணும்ல. ஸோ அவங்க வாயால சொன்னது உண்மைதான். இது எல்லாருக்குமே நாங்க லைவா கொடுக்குற இதுதான். ஸோ அடுத்த ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு ஃபைனலா உள்ளதை நம்ம பார்க்கலாம். ஃபைனலி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ஃபைனல் ரிசல்ட் பார்க்க போறோம். எந்த அளவுக்கு இவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க, இவங்க இதனால எந்த அளவுக்கு பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு உள்ளதை இப்போ அவங்க வாயில கேட்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, நீங்க சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலி ரொம்ப ரிலீஃபா ஃபீல் பண்றேன். ஓகே. என்ன மேல இருந்த எல்லா உயிரினங்களையும் ஈஸியா வந்து எடுத்துட்டு எனக்கு வந்து நல்ல ஹெல்ப் பண்ணிருக்காங்க அக்கா. ஓகே. நல்ல ரொம்ப லேட் ஆகும்னு சொன்னாங்க, ஆனா சீக்கிரமாவே முடிச்சிட்டாங்க. சூப்பர். தேங்க்யூ. அதுக்கு நீங்க கோஆபரேட் பண்ணதுனால தான். ஓகேக்கா. ஓகே. ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூக்கா. அப்புறம் ஆக்சுவலி இது இருந்ததுனால இது ஒரு பெரிய தொல்லையா வேற இருந்துச்சு. எப்ப பார்த்தாலும் சொரிஞ்சுக்கிட்டே, எப்ப பார்த்தாலும் வந்துட்டு இந்த பிளேனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வளர்த்துட்டு இருந்தேன். அந்த வேலையெல்லாம் குறைச்சிட்டாங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப காமெடியா சொல்றீங்க. பட் உங்களோட எப்படி சொல்றது, ஒரு சிலர் அதை ரொம்ப இதா ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, உங்க பேச்சிலேயே தெரியுது. ஆனா வந்துட்டு நல்லா நீட்டா எடுத்துட்டாங்க. ஓகே. தேங்க்யூ. எனக்கு நல்லா கோஆபரேட் பண்ணதுனால அவங்களுக்கும் நான் 100% ரிசல்ட் கொடுத்தேன். எனக்கும் எந்த ஒரு டயர்டோ இல்ல ஒரு ஒரு டென்ஷனும் இல்லாம நானும் நல்லா ஹாப்பியா வந்து இது டிராவல் பண்ணேன். சோ அதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்த விஷயத்த இப்ப இவங்க சொல்லுவாங்க. இவங்க கிட்ட கேளுங்க. அக்கா வந்து இவ்வளவு அழகா நீட்டா பண்ணி கொடுத்ததுக்கு ஜாஸ்மின்ஸ் பியூட்டி லாட்ஜ் அக்காவை சேனலை இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. என்னோட இன்ஸ்டா ஐடியும் ஜாஸ்மின்ஸ் பியூட்டி லான்ச் 73 வரும். ஸோ அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்க. அதுலயும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுலயும் என்னோட கான்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, தேங்க்யூ. பாய்.